இப்ப ராஜியும் மீனாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்கவுங்க அப்பா கூட. அது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. மயில வந்து கூண்டுல வந்து ஏத்திட்டாங்க. ஒவ்வொரு கேள்வியா வந்து வக்கீல் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா, நீ வந்து இவர் வந்து உங்களை கொடுமைப்படுத்தினதெல்லாம் உண்மையா அப்படின்னு சரவணனை வச்சு கேக்குறாங்க. இந்த சைடு கூண்டுல பாத்தீங்கன்னா மயில் இருக்காங்க. இந்த சைடு கூண்டுல பாண்டியனு, கோமதி, அதுக்கப்புறம் செந்தில், கதிர், சரவணன் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. இத கேக்குறப்ப இவங்கெல்லாம் உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா, உன் ஹஸ்பண்ட் வந்து உன்னை அடிச்சு துன்புறுத்தினாங்களா அப்படிலாம் கேக்குறப்ப மயில் வந்து அழுதுகிட்டே வேற வழி இல்லாம அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி ஆமா, ஆமா, ஆமா அப்படின்னு எல்லா கேள்விக்கும் பதில் வந்து சொல்லிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியல. எங்க மாமா கூட நான் சேர்ந்து வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏம்மா, உன்னை அடிச்சு துன்புறுத்துறாங்க. அவங்க குடும்பத்திலேயே போய் வாழணும்னு நினைக்கிறியே அப்படின்னு நீதிபதி கேட்கிறப்ப, இல்ல அதுக்கு வக்கீல் வந்து மாத்திருவாரு. எந்த பொண்ணு தான் வந்துட்டு வீட்ல வாழ முடியும் வாழா வெட்டியா? அவ குடும்பத்துல போய் வாழணும் தானே நினைப்பா. அதேதான் மயிலும் நினைக்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாக்கியத்தை கூப்பிடுறாங்க. பாக்கிய உடனே வந்துட்டு இந்த குடும்பம் செஞ்சதெல்லாம் அநியாயம் தான் எங்களுக்கு. நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்களோட கூட பிறந்த அண்ணனுங்க அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து நம்புங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா அவங்க பகையில இருக்காங்க. ஆனா இதுவரை அவங்க எங்களுக்கு பண்ணாத கொடுமையே கிடையாது. அதெல்லாம் அவங்க வந்து கண் கூட பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க வீடு வந்து எதிர்த்த வீட்டுல தான் இருக்கு. என் பொண்ணு அழுகுறதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்லி அவங்க சொல்லி தான் நாங்க இந்த கேஸே கூட வந்து போட்டோம். எங்களுக்கு திடீர்னு ஆதரவு யாருமே இல்ல. என் பொண்ண வெளிய அனுப்புனதுக்கு அப்புறம். அவங்க தான் எங்களுக்கு வந்து இந்த மாரி கேஸ் குடுத்தா கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் வந்து நீதிபதி கிட்ட. சரின்ட்டு சக்திவேலையும் முத்துவேலையும் வந்து கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் முத்துவேலை கூப்பிடுறாங்க. முத்துவேல் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாரு. அதாவது நாங்களும் எங்க அவங்க என் தங்கச்சி குடும்பமும் 30 வருஷமா நாங்க பிரிஞ்சுதான் வந்து இருக்கோம். ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக என்னால பொய் சொல்ல முடியாது. பாண்டியன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய எதிரிதான். ஆனா அவன் வந்து தப்பு செய்யற அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து கொடுமை பண்ற அளவுக்கு அவன் வந்து நடந்துகிட்டதே வந்து கிடையாது. அந்த மாதிரி சண்டை இதுவரை நடந்ததும் இல்லை, நாங்க பார்த்ததும் இல்லைன்னு முத்துவேல் சொல்லிடுறாங்க. இதேதான் சக்திவேலும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியம், என்னடா இவங்க இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. பாக்கியம் வந்து அழுது டிராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு, ஐயா ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கய்யா. ஒரு காலத்துல வேணா பாண்டியன் குடும்பம் நல்லவங்களா இருந்திருக்கலாம். நீங்க விசாரிச்சு பார்த்தா தெரியும். ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிறது யாருக்குயா தெரியும்? இவங்க ஏன் இப்படி மாத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. இவங்க தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி என்னை தூண்டி விட்டது. அதெல்லாம் இந்த ஃபுட்டேஜஸ்ல இருக்கும். நீங்க வேணா அந்த கேமரால பாருங்கய்யா. ஆனா இப்ப ஏன் மாத்தி மாத்தி எல்லாரும் பேசுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒண்ணு கூடிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என் பொண்ணை கொடுமைப்படுத்தினது வீட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயம். அது யாருக்கு தெரியும்? என் பொண்ணு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீதிபதியும் எந்த சைடு வந்து தீர்ப்பு கொடுக்கன்னு தெரியாம அந்த தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கிறாரு. ஏன்னா போதான சாட்சி வந்து இல்ல. பாக்கிய சைடுமே வந்துட்டு நீ அழுது சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாதுமா, எங்களுக்கு சாட்சி வேணும். சாட்சி என்ன சொல்லுதோ அது படிதான் நாங்க நடக்க முடியும். இன்னும் கொஞ்சம் நல்லா உங்க சைடு ஸ்ட்ராங்கான சாட்சியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்த பாண்டியன் குடும்பத்துக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை வந்து எந்த சைடு பொண்ணு அழுது சொல்றாலோ ஒருவேளை அந்த சைடு தீர்ப்பு போயிருமோ அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க சைடுமே சாட்சி கிடையாது. இவங்க இந்த மாதிரி கொடுமை பண்ணேன்னு சொன்னதுக்கு பண்ணலன்னு சொல்றதுக்குமே சாட்சி கிடையாது. இத சக்திவேலு முத்துவேலு யோசிக்கிறாங்க. இதை எப்படி இந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு மயிலுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் உங்க அம்மாக்கு தான் சாதகமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்துட்டு என்ன கேள்வி கேட்டாலும் என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்கள பார்க்கவும் ஒரு சைடு பாவமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு எதிர சாட்சி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் ராஜி சொல்றாங்க, சரி நான் இதுக்கான சாட்சியோட நம்ம சைடு வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஏற்பாடு படுத்தலாம். அடுத்த கோர்ட்ல ஆஜராகிறப்ப நம்ம இந்த சாட்சியை வந்து நம்ம கொடுத்தா கண்டிப்பா நம்ம மேல தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. கால் பண்றாங்க. யாருக்குன்னா பாக்கியத்துக்கு. பாக்கியத்துக்கு கால் பண்ணி வேணுக்குமே வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க.
ஆஹ் ஆஹ் பாக்கிய போன் எடுத்த உடனே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பொண்ணுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்காதுன்னு, அவ தூங்குறா, இப்பெல்லாம் போனை கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே ராஜி சொல்றாங்க, நான் ஒன்னும் உன்கிட்ட பேச கால் பண்ணல, நான் உங்க பொண்ணு கிட்ட தான் பேச கால் பண்ணேன் அப்படின்னு. பாக்கிய கோவமா, ஏ பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது, நீ வான்னு பேசுற, அறிவில்ல அப்படின்றாங்க. ஆமா, எனக்கு அறிவில்ல, உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரு மேலயும் இப்படி கம்ப்ளைண்ட் அபாண்டமா கொடுத்திருக்கீங்களே. மயிலக்காவ எங்க குடும்பத்துல நல்லா தானே பாத்துக்கிட்டோம், நாங்களும் அவங்க குழந்தை வந்து கலையறதுக்கெல்லாம் வந்து காரணம், அவங்கள எவ்வளவு நல்லா எங்க மாமா பாத்துக்கிட்டாங்க, எங்க அத்தை பாத்துக்கிட்டாங்க, நாங்க கூட இதுவரை ஒரு தடவை கூட அக்கா கூட சண்டை போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, உடனே பாக்கியம், இப்போ உனக்கு என்ன வேணும், சும்மா நொய் நொயின்னு கால் பண்ணிட்டு இருக்க, நீங்க அப்படியே நல்லது பண்ணிட்டீங்க, டிவோர்ஸ் கொடுத்தீங்க, அதுதான் நல்லதா, கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு போனா, அடுத்த நாளே டிவோர்ஸ் அனுப்புறீங்க, அப்புறம் எந்த பெத்த தாய் தான் வந்து பாத்துட்டு இருப்பா ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படி நடக்கிறத, நீங்க அதுக்காக பொய் சொல்வீங்களா அப்படின்னு ராஜி கேக்குறா. ஆமா, இப்ப நான் பொய் சொன்னேன், அதுக்கு என்ன பிரச்சனை, தான் பொண்ணுக்கு என்ன ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா எந்த பெத்த தாயினாலும் பொய் சொல்லதான் செய்வா, இப்ப நாங்க என்ன பொய் சொல்லிட்டோம், நாங்க என்ன கல்யாணத்தை நாங்க ஏதோ பெரிய பொய்யா சொன்னோம், என் பொண்ணுக்கு 2 வயசு கூட அதை மறைச்சோம், அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து எம்ஏ படிச்சிருக்கான்னு சொன்னோம், +2 படிச்சிருக்கா, ஆனா குழந்தை விஷயத்துல எல்லாம் நாங்க போய் சொல்லல, எல்லாத்தையும் நாங்க வந்து கரெக்டா, அடுத்து என் பொண்ணு உங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டலையா, எதுக்கு இப்படி எல்லாம் வந்து அபாண்டமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் எல்லா உண்மையுமே போன்ல வந்து ராஜி கிட்ட உளறி வச்சிடுறாங்க. சரி அப்படின்னு மறுபடியும் ராஜி இந்த குழந்தை விஷயத்த மறுபடியும் எடுக்கிறாங்க ஆதாரத்துக்காக. நீங்க குழந்தை வந்து கலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க, நாங்களா உங்க குழந்தைய அடிச்சு கலைச்சோம் அப்படின்னு. ஆமா, இல்லதா, குழந்தையே இல்லதா, குழந்தையே உருவாகலதா, ஆனா அதுக்காக நாங்க அப்படியேவா சொல்ல முடியும், ஆஹ் கோர்ட்ல இந்த கேஸ் நிக்கணும்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு பாக்கியம் அந்த உண்மையை ஒத்துக்கிறாங்க. நகை விஷயத்த தேவையில்லாம ராஜி வந்து கேட்க பாக்கியம் அதையும் உளறி வச்சிடுறாங்க. நான் நாங்க என்ன 8 வரதட்சணை கேஸ் கொடுத்துருக்கீங்களே, நீங்க என்ன போட்ட எல்லா நகையும் உண்மை அப்படின்னு ராஜி கேக்குறப்ப, ஆமா நாங்க 8 சவரன் தான் போட்டோம், ஆனா இப்ப வர 80 பவுன் தானே நினைச்சிட்டு இருக்காங்க உங்க குடும்பத்துல, வரதட்சணை கேஸ் போட்டிருக்கேம்மா, அப்படிலாம் வந்து உங்களை சும்மா விட்டுற மாட்டாங்க, ஒழுங்கா என் பொண்ணை வந்து கூட்டிட்டு போய் வாழ்ற வழிய பாருங்க, அப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒண்ணு உங்க குடும்பத்தை ஜெயில போடணும்னா எனக்கு அவசியம் கிடையாது, என் பொண்ணு சந்தோஷமா அங்க பாண்டியன் குடும்பத்துல வாழணும், அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை செய்வேன், இத நம்பலையா இன்னும் ஒரு படி போய் இன்னும் மேல செய்வேன், ஒன்னால என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன, என் பொண்ணே வந்து சாட்சி சொல்லுவா, உங்களால என்ன முடியுதுன்னு பாத்துக்கோங்க, கோர்ட்ல போய் பேசுமா, சும்மா என்கிட்ட எல்லாம் போன்ல ஏதாவது கால் பண்ணி பேசிட்டு இருக்காத நச நசன்னு. அப்படியே பேசிட்டு பாக்கிய போனை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. மாணிக்கம் இதெல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. பாக்கியத்துட்டு வந்து கேக்குறாங்க, என்ன பாக்கியம் நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, என்ன நம்ம பண்ண போறோம் இப்ப அப்படின்னு. ஐயா எனக்கே ஒண்ணும் தெரியாதுயா, நானே சும்மா அடிச்சு விட்டேன், அதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போய் நாங்க கஷ்டத்துல இருக்கோம், நாங்க அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்ல முடியும், இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னாதான் அவங்க பயப்பட்டு கேஸ வந்து வாபஸ் வாங்குவானுங்க, அதனால நான் சும்மா சொல்றேன். மாணிக்கம் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து தப்பா தெரியுது பாக்கியம், நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு மாணிக்கம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாக்கியத்துக்கிட்ட. ஆனா பாக்கியம், எனக்கு என்ன, நான் வேண்டுதெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு வேற வழி இல்ல, என்னமோ நடக்குது வா பாத்துக்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க. உடனே ராஜிக்கு இந்த சைடு வந்து கான்பிடன்ட் இருந்துருச்சு, அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு பாண்டியன் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க எதுவுமே வந்து கவலைப்படாதீங்க, அடுத்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு வந்து போகிறப்ப நம்ம கேஸ்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம், ஆதாரம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு சைடு வந்து கான்பிடென்ட்டா இருக்காங்க. அதே மாதிரி கோர்ட் கேஸ் நடக்குது நாளைக்கு. பாக்கியம் வந்து இங்க பாருங்கயா என் பொண்ணை வந்து ஏத்துக்கோங்க, அப்ப நாங்க வந்து கேஸ வாபஸ் வாங்குறோம், இல்ல அப்படியா நாங்க 80 பவுன் கொடுத்து நாங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், அந்த நகை வந்து எங்களுக்கு மறுபடியும் வரணும், அதை வச்சு நானும் என் பொண்ணும் ஏதோ வந்து கஞ்சி குடிச்சு நாங்க ஏதாவது பாத்துக்குவோம், அது மட்டும் இல்ல என் பொண்ணுக்கு சேர வேண்டிய ரொக்கம் காசு அதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க கொடுத்தாகணும், இதெல்லாம் வந்து பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பாக்கியம் பேசிட்டு இருக்கிறப்பயே தங்கமயில், ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எங்க மாமா கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ராஜி கேட்டுட்டு இருந்து ரொம்ப பொறுக்க முடியாம
ஜட்ஜ் ஐயா முன்னாடி வராங்க. ஐயா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் வந்து காட்டுறேன். அப்ப வந்து தெரியும் இவங்க சொல்றது பொய்யா இல்ல நாங்க சொல்றது பொய்யா அப்படின்னு. பாக்கியம் முழிக்கிறாங்க. அப்படி என்ன ஆதாரத்தை இவ காட்டிட போறா, இவகிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு. அப்ப உடனே ராஜி வந்து இந்த வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து காட்டுறாங்க. அதுல பாக்கியம் வந்து பேசினது எல்லாமே அப்படியே வந்து வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத நீதிபதி பாத்துட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம், ஐயா அது நான் இல்ல, இவங்க ஏதோ ஏதோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அது நானே இல்ல, இந்த குடும்பம் ஏதோ சதி பண்றதுக்காக இப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப நீதிபதி, அம்மா நிறுத்துமா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், என்னது நாங்க தானே விசாரிச்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் அமைதியாயிருமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இத பார்த்தோட நீதிபதிக்கு உடனே வந்து பாக்கிய குடும்பத்துக்கு மேல சந்தேகம் வந்துருச்சு, இவங்கதான் பொய் சொல்றாங்கன்னு. உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் வந்துட்டு மயில் கிட்ட போய் கேக்குறாங்க, ஏம்மா நீ அழுகிறத நிப்பாட்டிட்டு உண்மையை சொல்லுமா, அப்பதாம்மா உன் குடும்பத்தோட நீ சேர முடியும், இதுக்கு மேலே நீ பொய் சொல்லிட்டு இருந்தனா உன்னால உன் மாமா கூட சேர முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மயில் வந்து தாங்க முடியாம எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஆமா நாங்க தான் பொய் சொன்னோம், எங்க அம்மா சொன்னாங்க பொய் சொல்ல சொல்லி, அதனாலதான் நான் வந்து பொய் சொல்லி இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன், எனக்கு எங்க மாமா கூட இருக்கணும், அதுக்காக தான் நான் பொய் சொன்னேன்னு மயில் வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீதிபதியும் பாக்கியம் குடும்பம் தான் ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயில வந்து போட்டுட்டு பாண்டியன் குடும்பத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மயில் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எல்லார் கால்லயும் போய் விழுகுறாங்க. மாமா என்னை வந்து எப்படியாவது ஏத்துக்கோங்க மாமா அப்படின்னு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எங்க அம்மா அப்பாவை விட்டுருங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணல, எனக்காக தான் இப்படி ஒரு இது பண்ணாங்க, நான் நல்லா வாழணுன்றதுக்காக பண்ணாங்க, மத்தபடி எங்க அம்மா அப்பா எதுவுமே பண்ணல, ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே பாக்கியமும் மயில் கிட்ட, ஏன் மயில் இவ்ளோ சொன்னோமே, இனிமே நீங்க எப்படி இருக்க போறீங்க, நாங்க 2 பேரும் இப்படி எங்களை களி திங்க வச்சிட்டியே மயில் அப்படின்னா அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு அழுதுட்டே போயிடுறாங்க. மயிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரவணனும் இனிமே உன்னை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி போயிடுறாரு. தேம்பி தேம்பி நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அங்க பாண்டியன் குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாண்டியன் கைய புடிச்சிட்டு சக்திவேல் கிட்டயும் முத்துவேல் கிட்டயும் அழுகுறாங்க. இந்த ஒரு உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு கோமதி எல்லாரும் குடும்பமா சேர்ந்து அழுகுறாங்க. ராஜி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா நீ என்னை ஏத்துக்கவே மாட்டியோ, உன் கூட பேசவே முடியாதோன்னு நினைச்சேன்ப்பா அப்படின்னு. அதெல்லாம் இல்லடா, நீ எங்க வீட்டோட மகாலட்சுமிடா, உன்னை எப்படிடா நாங்க வந்து விட்டு கொடுப்போம் மறப்போம், உனக்கு ஒண்ணுனா அப்பா கண்டிப்பா வருவேன் அப்படின்னு முத்துவேல் ராஜி கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீ கண்ட கனவெல்லாம் அப்பாதான் இனிமே நிறைவேற்ற போறேன்னு சொல்றாங்க. நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேல, அத கண்டிப்பா அப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். இதுவரை மாப்பிள்ள இருந்து எல்லா உதவியும் உனக்காக செஞ்சுட்டு இருந்தாரு, இனிமே அப்பாவும் உன் கூட இருப்பேன், கண்டிப்பா நாங்க உன்னை போலீஸ் ஆக்குவோம், நீ ஆசைப்பட்டதுல நடக்கும் அப்படின்னு முத்துவேலும் ராஜியும் ரொம்ப சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, முத்துவேல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கதிரை மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் நான் செய்யறேன் மாப்பிள்ளன்னு.